Hello friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலக்காலு பல்லியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட்ல வந்து நான் சொல்லி தரேன். இது வந்து சூப்பரா இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காய்டும். காய்ச்சிருக்கு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்றேன். போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நான் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். 6 விசில் வரட்டும்.